திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்துக்காக வேண்டி இலங்கையில வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காக வேண்டி இலங்கை கரையோரங்கள் முழுவதுமே சுற்றி காட்டி என்ற மக்கள் பிரச்சனையை சொல்லி காட்டி வந்திருக்கிறேன். இதனை சாதனையாவோ நடந்து முடிஞ்சது பெருமையாவோ நினைக்கல. எங்கேயோ ஒரு மனுஷன் நான் கேட்ட கோரிக்கையில பலன் பெறுவானாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான வெற்றியாக கருதுவேன். எல்லாருக்கும் நடக்க ஏழுன்ற மாதிரி நானும் சின்ன சின்ன போட்டியினாலே டக்குனு நடக்குது 45 நாள் முடிச்சு நாங்க எவ்வளவு பெரிய ஆள். அப்ப நான் கொஞ்சம் குயிக்கா முடிச்சோம் 42 நாள் முடிச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு பிறந்த டக்குனு 45 நாள் தான் நான் அதுக்கு முதல்ல பிறந்த வேண்டிய பாப்பா பிறந்த மண்ணாப்படி சீனி முடிச்சு உழுகாமலுக்கே நாய் காலுக்கு அடிச்சுட்டு போன பரம்பரையில பிறந்தவன் நான் இந்த மண்ணில். சீனி முடிச்சு உழாமலுக்கு கையில இருந்து இவ அனைத்துமே இந்த மக்களுக்காக எத்தனைய கேவலப்பட்டேன், அநியாயப்பட்டேன், துக்கப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். 4வது நாள் 5வது நாள் காய்க்குல பஞ்சு 2 காலத்துல இல்லை. அவ்வளவு கேவலப்பட்ட வார்த்தைகள் மக்கள் வந்து சேர்ந்தாங்க. இந்த கிண்ணியா பிரதேச செயலாளர் கணிசருடைய குரு அட வந்துட்டாங்க என்றால் இனி ஓடுவேன் பாருங்க. எத்தனை உறுப்பினர்கள் கேட்டாங்க நீங்க நடக்காட்டி வாங்க உங்க வீட்டு மௌதா வைத்த மையத்தை கிண்ணியா கொண்டு வா நடக்கிறத விட மாட்டேங்கிறாங்க. என்னடா இந்த மக்களுக்கான குரலாக முக்கியமாக அரசியலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கடனுக்கு இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க நிறைய இடங்கள் அரசியலுக்காக வந்துருச்சு. எல்லாமே ஆணையாக அரசியல்வாதிக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் நடக்க இல்லை. நிச்சயமா இல்லை. இந்த அணி அணிக்கக்கூடிய இந்த உறவுகள் தோப்பூர்களுக்கு மேல் பகுதிகளில் நான் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு நாளும் தொலைபேசி மூலம் நீ எங்க இருக்கிறா, உனக்கு என்ன தேவை, மருத்துவ ரீதியா, பண வசதியா, பண உதவியா, உணவா, எத்தனை கேட்டுகள் எனக்கு உறவுகள் செஞ்சு தந்த உறவினர்கள் தாங்குவாங்க. போகும்போது சிவில் பாதுகாப்பு துறையில, அதாவது எப்படி சொல்றேன்னா நான் சொல்றேன் நம்ம கதையில போலீஸுக்குள்ள வேலை செய்ய சிவில் என்ன சரி ஒரு தேவடி சொல்லி சொன்னா ஜவாதி மாமான எல்லாருக்கும் தெரியும். தீ சந்தியில பேக தூக்கிட்டு வந்திருக்கிறேன். இஷாக்கு நஜாத்து மாமா ஜவாத்து தான் கிடையாது. ஆரம்பமா இதை சந்திச்சு இந்த பயணத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் கணிசரோட நான் ஆரம்பத்தில் தொடர்பு போனே சேர் ஒரு அடித்தளம் வைக்கிறதுக்கு கண்டடி ஊத்துக்கும் தாமரை விழுக்க போனாங்க. நான் வரவேன்னு சொன்னாங்க. நிச்சயமா அதே மாதிரி உப்பாத்து பாலத்தை வந்து அவங்களும் சேர்ந்தாங்க. இணையால அந்த மனுஷன் கொஞ்சம் நஞ்சம் கேச்சு படல, கேவலப்படல. இன்னைக்கு இந்த வெற்றிக்கெல்லாம் என்னை கேவலப்படுத்திட்டு நீங்க எங்க போவீங்க? நான் கேட்ட கோரிக்கைகள்ல யாருக்காவது உங்களோட குடும்பத்துல நீங்க பலன் பெறுவீங்களாக இருந்தா என்னைய கேவலப்படுத்தினதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்காக எதுவும் நான் கேட்கல. எத்தனையோ விளம்பரங்களுக்கு நான் இந்த கிண்ணியாவை ஆரம்பிக்கிறதுக்கு போகுது நான் இதற்குரிய ஆவணங்கள் நான் ரெடி பண்ணிட்டு நம்மளோட தம்பி சௌமி பேரை நான் உச்சரிக்க வேண்டும். அந்த கட்டத்தை எனக்கு நடந்து கொண்ட விதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. கோபுரன் பகுதியில அவரை சந்தித்ததுக்கு தம்பி சௌமி கிண்ணியா நூலாக நீங்க பயணிக்கும் போது உங்களோட சேர்ந்து கிண்ணிய மக்களோட கோரிக்கைகளுக்காக வேண்டி நானும் சேர்ந்து பயணிக்க போறேன். என்ன சொன்னார்? என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நான் விளம்பரத்துக்கு வந்தவை எனக்கு தனியாக முடிவெடுக்க முடியாது அல்லாமிதானே சொன்ன வார்த்தை அவர். நான் கேட்டது இந்த மக்களோட குறைபாடுகளை கிண்ணிய மக்கள் சார்பாக அவரோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு. அவர் எடுத்த முடிவும் எனக்கு தந்த பதில நான் விளம்பரத்துக்கு வந்தவன் எனக்கு தனிப்படையா முறையை உங்களுக்கு முடிவு சொல்லலாது. அதனாலதான் நான் கிண்ணியாவில இருந்து வெள்ளமணல் நூடாக பயணிக்க இருந்தேன்னா கிண்ணியா நூடாக கிண்ணியாவில இருந்து மூது நூடாக பயணிக்க வந்த காரணம் இதான் உண்மை. ஏன்னா என் மக்களுக்காக நான் பயணித்தேன். இந்த பயணம் 42 நாள் நான் முடிச்சிருக்கிறேன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் பட்ட கஷ்டம் பேசின கொஞ்சம் நஞ்சம் உங்க 4 இரவு பேமெண்ட்ல தூங்கி வந்துருக்கேன்.
மழையில நடந்து தெரிஞ்சிருக்கிறேன். 3-4 நாட்கள் சாப்பாடு இல்லாம பயணிச்சிருக்கிறேன். படைச்ச அல்லா மீது ஆணையிட்டு சொல்றேன். என்ற உறவுகள் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு எத்தனை இடங்கள்ல அவங்களோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எங்க இருந்தாலும் தேடி வந்தார்கள். நான் ஒரே ஒரு விடயம் சொல்றேன். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எத்தனை மனுஷனுக்கு நான் பேசுறது தவறா விளங்க, கோவிக்கலாம், கஷ்டமா நினைக்கலாம். கிண்ணியாக்குள்ள அரசியல் தலைமைத்துவங்கள் எங்க போனேன்? 2-3 தவிர எத்தனை அரசியல் தலைமைத்துவங்கள் கிண்ணியாக்குள்ள இருந்தவர்கள் எங்க போனேன்? எனக்காக நான் நடக்கவில்லை. நான் எனக்காக நடக்கிறவனாக இருந்தா யூடியூப்ல சடகோட திறந்து பணம் சம்பாதிக்க வேண்டியவனாக இருந்தா சுத்தி வந்த டைமுக்கு மாதான 1 லட்சம் 1.5 லட்சம் எனக்கு வந்துருச்சு. டிக்டாக்ல வந்த மாதிரி நான் இதுல வந்து யூடியூப்ல ஒரு சடங்கு வந்திருக்கவனாக இருந்தா இன்னைக்கு கணக்கு கதை வேற. அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும். இந்த மக்களுக்காக பயணிச்சு இன்னைக்கு வரை நான் நடந்து முடிச்சிருக்கிறேன். இந்த மக்களோட குறைபாடுகள் அனைத்தையுமே இலங்கை கரையோரங்கள் முழுவதும் சுற்றி வந்து குறைபாடுகளை சொல்லி வந்திருக்கிறேன். எனக்காக வேண்டி இரவு பகலாக நான் சுற்றி வந்து 42 நாட்களிலேயுமே பாதுகாப்பு படையினர் முப்படையிலுமே போலீசார் உட்பட பாதுகாப்பு தந்த அனைத்து பாதுகாப்பு படையினருக்கும் நன்றி சொல்லி இலங்கை நான் அனைத்து மக்கள் எனக்கு எந்தெந்த ரீதியான உதவிகளை செய்தார்களோ அனைத்து மக்களுக்கு நன்றிகள் சொல்லி கிண்ணியா பிரதேச செயலாளர் அனிஷேர் அவர்களுடைய குரு எந்த டைம்ல என்னை தொடர்பு கொண்டு என மருத்துவங்கள், பொருளாதார இந்த உடைகள், பாதணிகள், தங்குமிட வசதிகள் அனைத்துமே செஞ்சு தந்த ARF அவர்களின் தலைமையில வந்த கிண்ணியா பிரதேச செயலாளர் அவர்களுடைய குழுவுக்கும் எந்த நாளையிலையுமே நன்றி கடன் பட்டவனாக இந்த கிண்ணியா மண்ணில் வாழுமாறு இருப்பேன் என்பது இந்த மேடையில எந்த குடும்பத்தில மத்தியில இது பெருமையோட சொல்லிக் கொள்வது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு 7வது கட்டத்துல கூட படுத்த படுக்கையில் இருந்த நிலைமையில கூட மருத்துவத்தை கொண்டு பார்த்தாக்க இந்த குரு நானா கம்பிந்து அவங்க நினைச்சத கிண்ணியாவில இருந்து ஒரு திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு வந்திருக்கிற கிண்ணியா குடிமகன் அவங்க வந்து பார்த்தாங்க. இப்ப கூட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னா கரையோரங்களை சுற்றி வரதுக்கு ஒரு தயாரா இருக்கிறார். அவர் வந்து எங்க அனுபவங்களா இருந்தா நாங்க முழு செலவை இங்க எடுத்து பொறுப்பளிப்போம்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதிகமான நேரம் பேச இயலாது. இதுவரை காலங்களிலேயும் கிண்ணிய மக்களாக இதுவரையிலுமே என்னை வந்த நேரத்திலிருந்து இதுவரை நேரம் எனக்காக செவி சாய்த்த அனைத்து சொந்தங்களுக்கு நன்றி சொல்லி என்னை அனுப்பி வைத்த கிராம கிண்ணியா பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் இவ்வளவு காலமும் என்னை பராமரித்து பார்த்து பொருளாதார ரீதியில் அனைத்துலையுமே உதவி செஞ்ச ARF குழுவினர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் நான் என்று உங்கள் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி வணக்கம். உண்மையிலேயே இதனுடைய சாதனை என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தேவை 8 உயிர்கள் இழக்கப்பட்ட புனித கணிப்பாக மிக விரைவாக கட்டி முடிக்கணும். இவ்வளவு 1 லட்சம் பேர் வாழ்ற மக்கள் இருக்கிற இடத்துல நான் பேசுறது அவர் சொல்ற விஷயத்தை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஹாஸ்பிட்டல் வந்து நல்லது அடிக்கணும். ஏன்னா எல்லாரும் வாழ்றதுக்கு முதல்ல என்ன தேவை? வாழ்றதுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை கழிச்சு வைத்தியசாலை தான் இருந்துச்சு. அந்த வைத்தியசாலை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் அவர் கேட்கிறார். அதே போலதான் 8 உயிர்களை இழந்த புனித கணிப்பாளத்தை எதுக்கு ஆண்டாலும் கட்டணும் போல. ஏன்னா அந்த 8000-10,000 குடும்பம் அங்கே இருக்கு. இந்தியா டவுனுக்கு வரணும்னா எல்லாமே இருக்கு. இதை யாரும் செய்யுங்க அந்த ஏக்கத்தோட தான் அவர் இருந்து அந்த ஏக்கத்துக்கு போய் வந்துருக்காரு. அந்த வகையில கிண்ணியாவை வெளியில கேவலமா கழிச்சாங்க. அதான் ஆத்திரத்துலான அவர் என்னமோ ஏதாவது ஒன்று சாடை அப்படின்னு அதான் நீங்க பெருசா எடுக்கப்படாது. அது அவர் சென்ன என்னதுன்னா மத்தாக்களை தான் உங்கள இல்லை கிண்ணியாவுக்கு வெளியில உள்ள அவரை தான் சொன்னேன். நம்மளை இப்படியேதான் சொல்றாங்க. என்ன நாங்க அப்படியாகலாம் இல்லை. அதனால நாம எல்லாருக்கும் ஒரு கெட்டம் இருந்துச்சு. அந்த கெத்து எப்பவும் எல்லாருக்கும் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ்.
உண்மையிலே இந்த சிறப்புரை ஆட்சி சென்ற என்னுடைய சாதக நாயகன் எஸ்கே முலாபில் அவர்களுக்கு நாம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதே போல நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த குழுவினருக்கு அப்பால் அவருடைய சகோதரர் உங்களுக்கு தெரியும் ரிபாஸ் அங்கே கருவாட்டு மீன் கடை போட்டிருக்கிறவர் கிட்டத்தட்ட அந்த கடையை மூடிவிட்டு தன் சகோதரனுக்காக அங்கேயே புத்தளத்திலிருந்து பயணித்து இறுதி வரை மற்றொரு சகோதரர் முசம்மி அவருடைய மகன்மார்கள் உண்மையிலே அவர் குடும்பத்தாரும் அவருக்காக முழு மூச்சாக எங்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் இந்த வேளையிலே அதையும் நாங்கள் ஞாபகம் ஊட்டிக் கொண்டு இப்பொழுது ஒரு விடயம் இது அரசியல் அல்ல, இது நாங்கள் அவர் ஊரினுடைய பிரச்சனையை வைத்து சென்றார், வந்திருக்கிறார், ஊரில் உள்ளவர்களோடு பலரிடம் போனோம், தந்ததை வைத்து நாங்கள் வைத்து இதை செய்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நாட்டு ஊரில் இருக்கிற 2 பேரும் எங்களுக்கு கொஞ்சம் நிதி தந்தார்கள். ஆனால் அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை. இது அரசியல் இல்லை, ஆனால் பகிரங்க அழைப்பு ஒன்று விடுப்போம். இதில் பேர் இருக்கிறது. இந்த இடத்திலே இப்பொழுது பணம் கொடுப்பதற்காக பலர் காசோலைகள் வைத்திருக்கிறார்கள் தருவதற்காக. ஆனால் இந்த பகிரங்க அழைப்பை விடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹூப் அவர்கள் அவராக வந்து மேடையில் இருக்கிறார். நான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் அழைக்கவும் இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை. நீங்க விரும்பியவர்கள் அப்படி வந்து கொடுக்கலாம். அந்த வகையிலே 50,000 ரூபாய் பணமும் பொன்னாளையும் போத்தி அவர் கௌரவிக்கிறார். அவ்வளவுதான். கைதாட்டுங்க. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா கம்பெனியின் மார்க்கெட் டைரக்டர் ஈச்சேந்தியை சேர்ந்த நண்பர் KM பிரகாஷ் அவர்கள் இவருக்காக 50,000 ரூபாய் காசோலை ஒன்றை வழங்குகிறார். இப்போது எங்களுடைய குழுவிலே ஒருவர் அதை வழங்கி வைப்பார். இதையும் அவைப்படம் நாங்கள் அஜெண்டா போட்டீங்க. கொஞ்சம் எழுதிங்க. 42 நாளா போட்ட அஜெண்டா இது அவைப்படுத்த போறாங்க. அப்படிதான். அதே போல எல்லாரும் ஏறீங்க மேல. பிரகாஷ் என்னுடைய குழுவில் ஒருவரான ரியாஸ் அவர்கள் இப்பொழுது வழங்கி வைக்கிறார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும் POC அந்த கட்டட உரிமையாளர் பர்ஹா பீச் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளர் பர்சு அவர்களும் 50,000 ரூபாய் காசோலை ரிவாஸ் அவர்கள் என்னுடைய குழுவிலே ஒருவர் இவரை கொடுக்க சொல்லி இருக்கிறார். அவர் வழங்கி வைத்தார். எங்க அதை தொடர்ந்து லங்கா கார்கோ இது குவைத்தில் இருக்கிறதா என்னுடைய நினைவு சின்னம் ஒன்றினையும் பிரதேச செயலாளர் அவர்கள் கொடுத்து முடிஞ்சு செயலாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து லங்கா கார்கோ இது குவைத்திலே இருக்கிறது. உரிமையாளர் MHM அசாம் மற்றும் லைன்ஸ் எக்ஸ்பிரஸ் கார்கோ இதுவும் குவைத்தில் இருக்கிறது. MFM அஸ்லம் இருவரும் இணைந்து 50,000 ரூபாவை உள்மோட்டையில் வைத்து கொடுத்தார்கள். இங்கேயும் வைத்து காரணம் சொன்னார்கள். எங்களிடம் கிண்ணியாவிலே இருக்கிற கூடுதலான ஏராளமானவர்கள் எங்களுடைய கார்கோவிலே எங்களுக்கு தொழிலுக்காக வெற்றி போட்டவர்கள் அந்த வழங்கி வைத்தார். மேடம் அந்த நன்றியை மீண்டும் இவர்களும் கைதட்டல் நன்றி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இவர்கள் 3 பேர் வழங்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இன்னொரு அன்பளிப்பும் பெரியதொரு கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் பெறுமதியான SK மட்டு உயரமான ஒரு கிண்ணத்தினையும் 50,000 ரூபாய் பணத்தை வழங்க இருக்கிறார். ஸ்டைல் கிளப் உரிமையாளர் MRM POCக்கு அருகாமையில் இருக்கிற அந்த மாப்பிள் கடை உரிமையாளர் கமலாவை சேர்ந்தவர். நாங்கள் அவருடைய இடத்திலே போய் அதை அவர் வழங்க இருக்கிறார். ஊர்வலம் போகும் கொண்டு அதை எடுக்க இருக்கிறோம். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல இப்பொழுது உம்ராவுக்கான அதே போல
இப்பொழுது 2 சாதனையாளர்களுக்கான உம்ரா டிக்கெட்டுகளுக்கான முழு செலவை அவர்கள் போய் அங்கிருந்து வரும் வரை அங்கே செலவழிக்கின்ற செலவு, வருகின்ற செலவு, போகின்ற செலவு எல்லாம் முழுமையாக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ஜிஎம் பார்ட்டி GMF டிராவல்ஸ் டைரக்டர் உரிமையாளர் பார்ட்டி அவர்கள் இப்பொழுது என்னுடைய சியாமி இவர்தான் அந்த பார்ட்டி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வழங்கி வைப்பதற்காக. இங்கே கரகோஷ வருவதை அப்துல் ரஹ்மான் செக்ரட்டரி அவர்களை பிரதேச நகரசபையுடைய செயலாளர் அனிசேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த மாமாவுக்கான அவருக்கும் மாமாவுக்கான முழு செலவும் அந்த பார்ட்டி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த செக்கினை அதற்கான சியாமி செயலாளர் பிரதேச செயலாளர் இணைந்து சியாமி பார்ட்டி சார்பாக இவர் வந்திருக்கிறார்கள். இது உம்ரா செல்வதற்கு அப்பாவுக்கு உங்களுக்கு வழங்கலையா? வழங்கிட்டு மாமாவுக்கும் 2 பேருக்கும் உம்ரா செல்வதற்கான முழு செலவு. சந்தோஷம் அடைகிறேன். எங்களோட கணிசருக்கும் எங்களோட திருவண்ணாமலை எங்களோட இதில் இருக்கிற இருவான் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மக்களுக்கும் நான் துவா செய்கிறேன். சரி கடத்த குடும்பம் சரி கடத்த குடும்பம் இப்பொழுது நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்படுகிறது. SK சாதனையாளர் SK முலாபில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவருக்கான இந்த நினைவு சின்னத்தினை என்னுடைய மேசிபல் கினியர்ஸுடைய ஸ்தாபக தலைவர், சமூக சேவையாளர், இந்த குழுவுக்கு முழுமையாக தலைவர் சொன்னது போல மருத்துவத்திலிருந்து வாகனத்திலிருந்து உயிருக்கு உயிராக அவரை போவதும் சந்திப்பதும் 2 வாகனங்களை கொண்டு அவரை இதுவரை கொண்டு சென்ற இந்த குழுவுக்கு தலைவர் அனைவரும் இந்த நாள் நினைவு சின்னத்தினை இப்பொழுது வழங்க இருக்கிறார்கள்.